மக்களை நம்ம என்ன வெளியில பத்தி போனோம். பிக் பாஸ் வந்து பயங்கரமான ஒரு இன்சிடென்ட் தான் போயிட்டு இருக்கு. சொல்ல போனா சௌந்தர்யா ஒரு வாழ்க்கை வந்துட்டு எவ்வளவுக்கு எவ்வளவு வந்துட்டு இருந்து கிடக்குது அப்படிங்கிறது வந்துட்டு தெளிவா தெரியுது. இது மூலியமா என்னன்னு பாத்தீங்கன்னா, காலையில இருந்துட்டு ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க. அந்த ஒரு இருண்டதை பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. ஏன்னா வந்துட்டு ஒரு 10 பேர் பார்த்தாலும் அந்த இதனால அந்த வீடியோனால ஒரு 10 சப்ஸ்கிரைப் வந்துச்சுனாலும் அண்ட் 10 லைக் வந்துச்சுனாலும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கும். நானும் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். நீங்களும் வந்துட்டு ஒரு கண்டு மகிழலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பிக் பாஸ் வந்து இப்ப எப்படின்னா, நீங்க வந்து வாழ்க்கை வந்துட்டு எப்படி இருக்கணும், நீங்க வந்து இந்த ஸ்கூல்ல பத்தி எப்படி நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம ஜாக்லின் வந்து மாரல் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எடுத்துக்கிட்டு இருக்கும் சௌந்தர்யாவும் ஒன்று சொன்னாங்க, எல்லாருமே ஒன்று சொல்லியிருக்காங்க. சௌந்தர்யா என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு வந்துட்டு இங்க வந்துட்டு நான் எது பாட்டு பண்ணாலும் சரி, டான்ஸ் ஆனாலும் சரி, பேசுறதா இருந்தாலும் சரி, அங்கெல்லாம் வந்துட்டு பயங்கரமா கை தட்டுறாங்க, கைத்தட்டி என்கரேஜ் பண்றாங்க, என்ஜாய் பண்றாங்க. நான் பேசுறதுலாம் சரி, அந்த மாதிரி என்ஜாய் பண்ணிருக்காங்க. அதே வந்துட்டு நான் ஸ்கூல் படிக்கும் போது நான் வெளியில வந்து ஸ்கூல் படிக்கும்போது இந்த மாதிரி என்கரேஜ் பண்ணியிருந்தா நான் எங்கேயோ இருந்திருப்பேன். அண்ட் அவங்க வந்து கிண்டலும் மேக்கிங் பண்ணிட்டு அந்த மாதிரி பண்ணனால எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்து அந்த ஒரு இருண்ட வாழ்க்கையில இருந்துட்டு நான் வந்துட்டு ரொம்ப நரகத்துல இருந்துட்டு நான் இருந்துகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க. அண்ட் இந்த இதை கேட்கும்போது ரொம்ப எப்பயுமே வந்துட்டு அவங்க வந்துட்டு இப்போ எப்பயுமே ஒரு அவங்கள பத்தி சொல்லணும்னா எதை ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்கன்னா அவங்க குரலை பத்தி தான் ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. என் குரல் தான் வந்துட்டு மெயினான ஒரு என் வாழ்க்கையில வந்துட்டு மெயினான ஒரு இன்சிடென்ட்னா அது என் குரல் தான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்க எல்லா இடத்துலயுமே ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. எல்லா இடத்துலயுமே வந்துட்டு அவங்க சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அந்த விஷயத்த சொன்னாவே அழுவாம இருக்கவே மாட்டாங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். எவ்வளவுக்கு எவ்வளவு போல்டான ஒரு ஆளோ அவ்வளவுக்கு எவ்வளவு வந்துட்டு அவங்க வந்துட்டு அழுதுகிட்டு தான் இருப்பாங்க. ஓகேங்களா, அந்த மாதிரி அழுதுகிட்டு நான் வந்துட்டு இங்க இருக்க மாதிரி அங்க இருந்திருந்தாங்கன்னா நான் வந்துட்டு இன்ன வரைக்கும் நான் எங்கேயோ இருந்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கிறத வந்துட்டு நம்ம பார்க்க முடிஞ்சு. அண்ட் அதுக்கு வந்துட்டு ஜாக்லின் வந்துட்டு ரொம்ப அவங்க கூட இருந்து அதுக்கப்புறம் உடு சௌந்தர்யா உடு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஜாக்லின் வந்துட்டு அவங்கள சமாதானம் பண்ற மாதிரி அந்த மாதிரி வந்து பெரிய இன்சிடென்டா போயிட்டு இருந்துச்சு. அண்ட் வெளியில வந்துட்டு என்ன நடக்கும்னா, அவங்க வந்துட்டு யார்ட்டாச்சும் பேசுறதா இருந்தாலும் சரி, யார்ட்டாச்சும் ஒரு வெளியில வந்துட்டு பேசுறாங்கன்னா அவங்க வந்துட்டு அந்த ஒரு டிஃப்ரெண்ட் குரல்ல வந்துட்டு பேசுவாங்க. அண்ட் ஒரிஜினல் குரல் வந்துட்டு யாருக்கு தெரிஞ்சவங்களா இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட மட்டும்தான் அந்த ஒரிஜினல் குரல்லே பேசுவாங்க. அண்ட் மற்றவங்கள்ட்டலாம் அந்த ஒரு போன்ல பேசுறதா இருக்கட்டும், வெளியில வேற எதுக்கு இருந்தாலும் பேசுறதா இருந்தா இருக்கட்டும், அங்கெல்லாம் வந்துட்டு வேற மாதிரி அந்த குரலை வச்சு பேசிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது அவங்க வந்துட்டு சொல்லிட்டு ரொம்ப அழுதுகிட்டு இருந்ததை வந்துட்டு லைவ்ல பார்க்க முடிஞ்சு. அதுக்கு வந்துட்டு ஜாக்லின் வந்துட்டு அவங்களும் வந்துட்டு ரொம்ப அவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாம கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்ததையும் பார்க்க முடிஞ்சு. அவங்க வந்துட்டு இந்த வாழ்க்கையில வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு வந்துட்டு அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது இந்த குரல் மூலியமாவே தெரியுது. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு அவங்க வந்துட்டு பிக் பாஸ் கூட வந்துட்டு அவங்க குரல் தான் அவங்களுக்கு மிகப்பெரிய பெனிஃபிட்டை கொடுக்குது, மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் தெரியப்படுத்துச்சு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியலையா இல்ல அவங்களுக்கு தெரியல அப்படிங்கிறது தெரியல. ஏன்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்துட்டு பிக் பாஸ் குள்ள இருந்தது வந்துட்டு குரல்னாலதான் மிகப்பெரிய ஒரு இது. ஓகேங்களா, மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் வந்துட்டு வெளியில கிடைச்சிச்சு அவங்க குரல்னாலதான். அவங்க வந்துட்டு டபுள் குரல் அந்த மாதிரி பேசிட்டு அந்த ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு அவ்வளவு கலவு வந்துட்டு சௌந்தர்யா வந்துட்டு ரீச் ஆயிருந்தாங்க. அண்ட் அதான் அந்த குரல்னாலேயே வந்துட்டு அவங்களுக்கு அவ்வளவு பெனிஃபிட் கிடைச்சிருக்குது அப்படிங்கிறது வந்துட்டு அவங்க வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டு அவங்களுக்கே தெரியும் அப்படிங்கிறது திட்டவட்டமா தெரியுது. பார்க்கலாம் என்னதான் நடக்குது அப்படிங்கிறது. அண்ட் இந்த ஒரு சின்ன அப்டேட் தான் நான் உங்களுக்கு சொல்லலாம்னு வந்திருந்தேன். அண்ட் இந்த மாதிரி பிக் பாஸோட எல்லா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. டாடா பாய்.